ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். உயிரே உன்னாலே எபிசோட் 21. பெங்களூரில் மலர்ந்த காதல், ஆனால் இறுதியில் வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல கீர்த்தி அண்ட் கார்த்திகோடைய பெங்களூர் ட்ரிப்போடைய அடுத்த கட்டத்தை பார்ப்போமா? அடுத்த நாள் மிகவும் மகிழ்ச்சியாக விடிந்தது இருவருக்கும். அன்று கார்த்திக் ஆச்சரியமாக நன்றாக ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். கீர்த்தி வழக்கம் போல் சீக்கிரமே எழுந்து விட்டாள். பால்கனியில் நின்று விடியற் காலையின் அழகை ரசித்து கொண்டிருந்தாள். சில நிமிடங்கள் கழித்து கீர்த்தி வந்து கார்த்திக் அருகில் அமர்ந்தாள். அவன் தூங்கும் அந்த அழகை அவள் ரசித்து கொண்டிருந்தாள். அவனுக்கு தெரியாமல் என்ன ஒரு அமைதியான முகம் அவனின் தலைமுடியும் காற்றில் ஆடிக்கொண்டு அவனின் அந்த அமைதியான முகத்தை கண்டு அவள் ரசித்தபடியே இருந்தாள். பின் கார்த்திக் அவள் அருகில் இருப்பதை உணர்ந்து மெதுவாக அவள் மடியில் தலையை வைத்து படுத்து கொண்டான். கீர்த்திக்கும் இதயம் நிறைந்து போனது. அவள் மெதுவாக அவன் தலைமுடியை வருடினாள். சில நிமிடங்களில் கார்த்திக் மீண்டும் குழந்தை போலே தூங்கிவிட்டான். அதை பார்த்து கீர்த்தி சிரித்து கொண்டாள். தூங்கும்போது எப்படி இவ்வளோ பொறுமையா இருக்காரு, எழுந்ததுக்கு அப்புறம் எப்போதும் சிடுமூஞ்சி கோலந்தான் என்று சொல்லிக்கொண்டே அவன் கன்னத்தை கிள்ளி கையால் மொத்தமும் கொடுத்தாள். கார்த்திக் அதை உணர்ந்து சற்று திரும்பி அவள் இடையை இறுக்கி பிடித்தபடி மீண்டும் உறங்க சென்றான். அவன் அப்படி செய்தது கீர்த்திக்கு முகமெல்லாம் சிவந்துதான் போனது. இன்னும் கார்த்திக்குடன் அளவற்ற காதலில் மூழ்கி போனாள். பின் சில மணி நேரம் அப்படி அங்கு கடந்தது இருவருக்கும். கீர்த்தி இப்போ எழுந்திருப்பாருன்னு தோணல என்று அவள் நினைத்து கொண்டு அவனை அப்படியே பெட்டில் படுக்க வைத்து அவள் எழுந்து செல்ல பார்த்தாள். பின் கார்த்திக்கும் அப்படியே சற்று தூங்கிவிட்டான். இவர் தூங்கட்டும், நான் போய் என் புருஷனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற என்று நினைத்து மிகவும் சந்தோஷத்தில் காதலுடன் கிச்சனுக்கு சென்றாள். குக்கை கூட அன்று அவள் அழைக்கவில்லை. இன்று தன் கையால் சமைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். பின் பூரி, மசால் கூடவே ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸும் செய்து வைத்தாள். எல்லாம் தயார் செய்துவிட்டு அவளும் குளித்து ரெடியாகிவிட்டு டிவி பார்த்தபடி கார்த்திக்காக காத்திருந்தாள். கார்த்திக் இன்னமும் தூங்கிதான் இருந்தான் என்று நினைத்து அவள் அங்கு சற்று ஓய்வெடுத்தாள். பின் அன்று கார்த்திக் காலை 9 மணிக்கு தான் எழுந்தான். குளித்துவிட்டு வெளியே வந்தான். அவனை பார்த்ததும் கீர்த்தி ஓடி வந்து அவன் கையை பிடித்து இழுத்தாள். பின் கார்த்திக், என்னடி காலையிலேயே என்று சிரித்தபடி அவளை பார்த்தான். அவள் நேராக அவனை டைனிங் டேபிளுக்கு இழுத்து வந்து சென்றாள். உட்காருங்க என்று கட்டளையிட்டாள். கார்த்திக் சிரித்தபடி அமர்ந்தான். அவன் அருகிலேயே அமர்ந்த கீர்த்தி அவனை சற்று பார்த்தபடியே இருந்தாள். பின் அவனை ரசித்து பார்த்து கொண்டே இருந்தாள். இப்போ எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா கார்த்திக், ஆனா ஏன் சிரிக்கவே மாட்டீங்க என்று அவனை பார்த்து கேட்டாள். பின் சிடுமூஞ்சி என்றாள். கார்த்திக் சிரித்து விட்டான். அவள் கன்னத்தை பிடித்து, நீயும் தான் என் அழகிடி என்று அவளையும் அவனுக்கு ஈக்குவலாகவே பார்த்தான். ஆனா எப்பவும் எனக்கு ஆப்போசிட்டா தான் எல்லாமே பண்ணுவியே என்று கீர்த்தியை பார்த்து கார்த்திக் சொன்னான். கீர்த்தி அவனிடம் அப்படி ஒரு உரிமையாக இருந்தால் கார்த்திக்கும் அவளை அப்படி ஒரு அழகாக ரசித்தான். பின் பசிக்குதுடி, ஃபுட் ரெடியா, குக் வந்தாங்களா என்று கேள்வியை கேட்டுக்கொண்டே வந்தான். இல்லை, நான் தான் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு ஸ்பெஷலி ஃபார் என்னோட புருஷனுக்காக என்று அவள் கியூட்டாக அவனை பார்த்து சொன்னாள். கார்த்திக் அதை ரசித்து சிரித்துதான் போனான். பின் சரி சரி கொண்டு வா என்று கீர்த்தியிடம் சொன்னான். கீர்த்தி மிகுந்த சந்தோஷத்தில் அவை எல்லாத்தையும் எடுத்து டேபிளில் அடுக்கினாள்.
பூரி, மசால், ஜூஸ் அனைத்தையும் கொண்டு வந்து வைத்தாள். கார்த்திக் ஆச்சரியமாக பார்த்தான். வாவ், தேங்க்யூடி பொண்டாட்டி என்றான். கீர்த்தி வெட்கத்தில் சிரித்தாள். அப்படிதான் அவர்களின் பெங்களூரு நாட்கள் அழகாக நகர்ந்து கொண்டிருந்தன. கீர்த்தி அவனுக்கு பரிமாற அவனும் அதை ரொம்ப ருசித்து ரசித்து சாப்பிட்டான். பின் அவனும் அவனுக்காக ஊட்டிவிட்டு இருவரும் அந்த காலையை அப்படி ஒரு அழகாக சென்றார்கள். பின் பிரேக்ஃபாஸ்டை முடிந்ததும் ரெடியாக வெளியே போறோம் என்றான் கார்த்திக். கீர்த்தி உற்சாகமாக ஓடி போய் தயாரானாள். பின் வேகமாக வந்து கார்த்திக் என்றாள். கார்த்திக் அவன் கபோர்டில் ஏதோ பார்த்தபடி என்னடி என்று கேட்டான். என் ட்ரெஸ்லாம் நீங்க தானே எடுத்து வச்சிங்க, இப்ப என்னடி அதுக்கு? அதுல போடுற மேட்சிங்கே இல்லைங்க என்றாள். பின் கார்த்திக் அவளை நெருங்கியபடி அப்படியா என கேட்டபடி அவளை அணைத்தான். கீர்த்தி கேட்க வந்ததையே மறந்து அவனுள் இன்னும் மூழ்கியே சென்றாள். பின் கார்த்திக்கும் அவள் கழுத்தில் உதைந்தான். கீர்த்தி மெதுவாக கார்த்திக் என்றாள். அவனுக்கு மட்டுமே கேட்கும் அளவுக்கு என்று மட்டும் சொன்னான் கார்த்திக். போதும் விடுங்க, கிளம்பணும் என்றாள் கீர்த்தி. அதான் ட்ரெஸ் இல்லையே என்று அவன் காதை உரசினான். பரவாயில்ல, நான் மேட்ச் பண்ணிக்கிறேன் என்று தடுமாறி சொன்னாள் கீர்த்தி. ஏனென்றால் கார்த்திக் செய்த இம்சைகளால் அவள் அப்படி சொன்னாள். பின் என்றான் கார்த்திக். இனிமே காணும் சொன்ன அடுத்த பனிஷ்மெண்ட் அதிகமா இருக்கும் என்று அவர்களின் காதலுக்குள் மூழ்கி சொன்னான். கீர்த்தி அவனிடமிருந்து ஓடியே விட்டா போதும் போல். கார்த்திக் சிரித்துவிட்டு கிளம்ப தயாரானான். கீர்த்தி முகம் முழுக்க சிவந்து அவனையே நினைத்து கண்ணாடி பார்த்து என்னெல்லாம் பண்றாரு என்று சிரித்து கொண்டே கிளம்பினாள். பின் அவள் ஒரு பிங்க் சல்வாருக்கு மேட்சிங் ஜீன் அணிந்திருந்தாள். கார்த்திக் டிஷர்ட் மற்றும் ஜீனில் ரெடியானான். கீர்த்தியை பார்த்தபோது அவள் மிகவும் அழகாகவே இருந்தாள். கீர்த்தி கார்த்திகை பார்க்க முடியாமல் வெட்கத்தில் தலைகுனிந்து நின்றாள். கார்த்திக் ரொம்ப நிதானமாக கீர்த்தியின் நெற்றியில் ஒரு அழுத்த முத்தமிட்டு அவளை போலாமா என்றான். என்று தலையசைத்தாள் கீர்த்தி. பின் அவள் தோள் மேல் கை வைத்து அணைத்தபடி கார்த்திக் அவளை அழைத்து வந்தான். அவர்கள் வீட்டையும் லாக் செய்யும் நேரத்தில் எதிர் வீட்டிலிருந்து சிவானி வெளியே வந்தாள். சிவானி கார்த்திக்கின் பெங்களூர் ஃப்ரெண்ட், கார்த்திக்கின் நெய்பர் கூட. கார்த்திக் சில காலம் பெங்களூரில் இருந்தபோது பழகிய நண்பரும். அவளும் அப்போதுதான் அந்த அபார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கி வந்திருந்தாள். ஒரு பெரிய ஐடி ஃபார்மில் ஃபினான்ஸ் அக்கவுண்டாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள். அதிகம் பேசிக்கொள்ளவில்லை என்றாலும் அவர்கள் இருவருக்கும் ஒரு நல்ல நட்பே இருந்தது. பின் கார்த்திக்கும் அவளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். பின் அவள் ஹே கார்த்திக் என்றாள். ஹாய் சிவானி, ஹவ் ஆர் யூ? என்ன திடீர்னு பெங்களூர்ல என்று சிவானி கார்த்திகை பார்த்து கேட்டாள். பார்த்து ரொம்ப மாதம் ஆச்சே என்றும் கேட்டாள். அது ஆமா, சென்னையில் ஒர்க் கொஞ்சம் அதிகம், பெங்களூர் வர முடியல, இப்போ இங்கே ஒரு மீட்டிங், அதான் வந்திருக்க என்றான். கீர்த்திக்கு இதெல்லாம் எதுவுமே புரியவில்லை. சிவானி மிகவும் மாடர்னாக ஷார்ட் டிஷர்ட்டில் இருந்தாள். அப்புறம் யாரு இது புதுசா இருக்காங்க என்று கீர்த்தியை பார்த்து கேட்டாள். கார்த்திக் ஒரு நிமிடம் கீர்த்தியின் முகத்தை பார்த்து நின்றான். அவன் சற்று அப்படியே நின்று விட்டான். சிவானிக்கு அவள் யார் என்று எடுத்து கூற அவளுக்கு சில நிமிடங்கள் தான் எடுத்தது. சிவானி கார்த்திக் தோள் மீது கை வைத்து என்னாச்சு என்று சிரித்தபடி கேட்டாள். யார் அவங்க என்று கார்த்திக்கிடம் கேட்டாள். பின் கார்த்திக் வைஃப் என்று சொல்லவே மிகவும் யோசித்தான். ரொம்ப யோசித்து தயங்கி
பின் ஏனோ இன்னும் வெளிப்படையாக யாரிடமும் சொல்ல அவனுக்கு வரவில்லை. பின் என்னோட ஃப்ரெண்டோட சிஸ்டர் என்று சொல்லிவிட்டான். பெங்களூர்ல என் கம்பெனியில 1 டே இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்காங்க என்று பொய்யை சொல்லிவிட்டான். அந்த ஒரு பொய், அந்த ஒரு வார்த்தை அவள் மனதை சுக்குநூறாக உடைத்து விட்டது. கீர்த்திக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. பின் சிவானி, ஹாய் கீர்த்தி என்று சிவானி கை நீட்டினாள். கீர்த்தி ஒரு சிறிய சிரிப்பை மட்டுமே பதிலாக கொடுத்தாள். பின் ஓகே என்று கார்த்திக்கும் சிவானியும் அவர்கள் பாணியில் மிகவும் மாடர்னாக பேசினார்கள். கீர்த்தி அவர்கள் முன் தன்னை ஒரு சின்ன பெண்ணை போல பார்க்கிறார்கள் என்ற ஒரு உணர்வு அவளுக்குள் வந்தது. அவர்கள் இருவரும் அப்படி ஒரு ஹைஃபையாக பேசினது கீர்த்திக்கு அவர்கள் பேசியது பழுதும் பிடிக்கவில்லை. அப்படி பேசும்போதும் கூட கார்த்திக் மனம் கீர்த்தியின் மேல்தான் இருந்தது. என்ன நினைச்சாலோன்னு தான் தோன்றியது. சரி கார்த்திக், அப்புறம் ஃப்ரீயானதும் வீட்டுக்கு வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள் சிவானி. சரி சிவானி, டைம் கிடைச்சா வர என்றான் கார்த்திக். அங்கு கார்த்திக் அப்படி சொன்னதும் இங்கு கீர்த்திக்கு என்னெல்லாம் தோன்றியதோ, கார்த்திக் கீர்த்தியின் பிரச்சனை அடுத்து எங்கு செல்ல போகிறதோ, கார்த்திக் எப்படி கீர்த்தியை சமாதானப்படுத்த போகிறான் என்று அவனுக்குள் அதிக யோசனை தான் வந்தது. அதெல்லாம் இல்லை, கண்டிப்பா நீ வரணும் என்று சிவானி சொன்னதும் அவள் பார்ப்பதே தெரிகிறது அவளுக்கு கார்த்திகை ரொம்ப பிடிக்கும் என்று. அவர்களுக்கு அப்படி ஒரு பொருத்தமாக மெச்சூர்டாக இருந்தார்கள். கீர்த்தி தன்னை கார்த்திக் கூட பார்க்க ஒரு சின்ன பெண் போல் தோன்ற அவன் ரொம்ப படித்து ஹேண்ட்ஸமாக இருந்தான். பின் ஆனால் அவன் சிவானிக்கு பார்க்க அவன் அவளுக்கு ஏற்றாற்போல் இருக்க கீர்த்தி மிகவும் உடைந்தாள். இப்போது சிவானியை அனுப்ப வேண்டும் என்பதற்காக கார்த்திக் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி உளறி கொண்டிருந்தான். கீர்த்தி மட்டும் எதுவும் பேசாமல் நின்றிருந்தாள். கார்த்திக் அவளை பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியல என்ற முகத்தோடு அவள் அருகே வந்தான். சிவானியும் கிளம்பி அவள் அபார்ட்மெண்ட்டிற்கு அவள் சென்று விட்டாள். இப்பொழுது இங்கே கீர்த்தியும் கார்த்திக்கும் மட்டும்தான் இருக்கிறாள். கீர்த்தி கோபமாக கார்த்திகை பார்த்து, ஏன் கார்த்திக் இப்படி பண்ணீங்க என்று கேட்டாள். கார்த்திக், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடி. கீர்த்தி கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் ஊற்றியது. கார்த்திக் அவளை கண்டு உடைந்தான். அவன் செய்ததை நினைத்து கீர்த்தியிடம் என்ன சொல்லி புரிய வைப்போம் என்று புரியாமல் திகைத்துதான் போய்க் கொண்டிருந்தான். பின் கீர்த்திக்கு அவன் சொல்வது எதுவுமே இப்பொழுது அவளுக்கு புரியவில்லை. அவளுக்கு தெரிந்தவரை அவள் எடுத்துக்கொண்டு அவள் மனம் ரொம்ப நொந்துதான் போனாள். பின் அது எப்படி கார்த்திக், உங்க வைஃப்னு சொல்ல கூட உங்களுக்கு பிடிக்கலையா என்றாள் கீர்த்தி. பின் கார்த்திக், கீர்த்தி நீ வேற மாதிரி எடுத்துட்டு போகாத, நான் சொல்றத கொஞ்சம் கேளு, நான் எங்கேயும் வரல என்று கோபமாக சொல்லிவிட்டு அவன் சொல்ல வந்ததை முழுவதுமாக கேட்கவும் கேட்காமல், என்னதான் இருந்தாலும் கீர்த்தியின் மனம் அவ்வளவு புண்பட்டதல்லவா, தன் ஹேண்ட்பேக்கில் இருந்த அவளுடைய ஸ்பார்க்கியை எடுத்துக்கொண்டு அவள் உடனே அந்த டோரையும் திறந்து உள்ளே சென்றாள். பிறகு அறைக்குள் சென்று டோரை லாக் செய்து கொண்டாள். இங்கே கார்த்திக்குமே தன்னுடைய தவறு புரிந்திருந்தாலும் கோபமும் இருந்தது. பின் கீர்த்தி டோர் ஓபன் பண்ணு என்று சொன்னான். அவள் பதில் சொல்லவே இல்லை. வெளியே போலாம் வாடி, டைம் ஆச்சு என்று பேச்சை மாற்றியும் கூப்பிட்டு பார்த்தான். அவள் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கவில்லை. கார்த்திக்கு நன்றாக தெரியும் கீர்த்தி இதை அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டாள் என்று. ஆனால் அவனுக்கு என்னதான் செய்வதென்று புரியாமல் அவன் அமைதியாகவே இருந்தான். பின் கீர்த்தி என்று மீண்டும் கூப்பிட்டான். இன்னும் பதில் வரவில்லை. கார்த்திக்கு கோபம் அதிகரித்தது. அவன் கையில் இருந்த கார்க்கியை தூக்கி வீசிவிட்டு கோபமாக தன் அறைக்குள் சென்று விட்டான். கீர்த்தியும் கார்த்திக்கும் அந்த நாள் முழுவதும் பேசிக்கொள்ளவே இல்லை. அவர்கள் அவருடைய அறையிலேதான் இருந்தார்கள். கீர்த்தி அழுது கொண்டே இருந்தால்
கார்த்திக்கும் வெளியே வரவில்லை. இப்படிதான் அவர்களுடைய இந்த அவுட்டிங் நாள் ஸ்டார்ட் ஆனது. பின் இரவு 8 மணி இருக்கும். கீர்த்தி மெதுவாக கார்த்திக்கின் ரூமிற்கு சென்றாள். லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்த கார்த்திக் அவள் வந்ததும் நிமிர்ந்து பார்த்தான். கீர்த்தி என்று அவளை பார்த்தான். பின் என்னடி வேணும் என்று சாதாரணமாக கேட்டான். ஆனால் அவன் குரலில் இருந்த குளிர்ச்சி கீர்த்திக்கு வலித்தது. பின் அன்று முழு நாளும் கீர்த்தியும் அவன் எதுவுமே பேசவில்லை. பின் கீர்த்தியுடன் வெளியே செல்ல வேண்டும் என்று நினைத்து மூவி டிக்கெட்ஸ், ரெஸ்டாரண்ட் புக்கிங் என்று எல்லாம் செய்து வைத்திருந்தான் கார்த்திக். அன்றைய நாளை அவ்வளவு சந்தோஷமாக அவளுடன் கழிக்க வேண்டும் என்று 1000 கனவுகளோடு இருந்தான். ஆனால் இப்போது அந்த எண்ணமே இல்லை. கீர்த்தியின் அந்த அழுத கண்கள் இன்னும் சிவந்திருந்தன. அதை பார்த்தும் கார்த்திக் எதுவும் கேட்கவில்லை. ஏனால் எது கேட்டாலும் கீர்த்தி அவனுக்கு பெரிய பதிலும் கொடுக்கவில்லை. எனக்கு சென்னை போகணும் என்றாள் கீர்த்தி பொறுமையாக. கார்த்திக் லேப்டாப்பை மூடினான். பின் அவள் சொல்வதை மீண்டும் யோசித்து பின் நாளைக்கு போலாம் என்று அவன் சொன்னான். கீர்த்தி பிடிவாதமாக இல்ல, இப்பவே போணும் என்று உறுதியாக இருந்தாள். பின் சில நொடிகள் அமைதிக்கு பிறகு கார்த்திக் எழுந்து நின்றான். பின் இப்போ உனக்கு என்னதான் வேணும் கீர்த்தி என்று மீண்டும் கீர்த்திக்கு புரிய வைக்க வேண்டும் என்று அவன் முயற்சியை அவன் தொடங்கினான். ஆனால் அவள் அதற்கு ஒத்து வரவில்லை. பின் நான் தான் சொன்னேன்ல, எனக்கு என்ன சொல்லணும் தெரியலன்னு, எதுவும் பேச வேணாம், நீங்க வரீங்களா இல்லை நான் மட்டும் போகவா என்று கீர்த்தி உடனே சொல்லிவிட்டாள். அந்த ஒரு வார்த்தை நான் மட்டும் போகவா கார்த்திக்குள் இருந்த கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. ஆனால் அதை அவன் வெளிக்காட்டவில்லை. அவன் அவளை சில நொடிகள் பார்த்தான். பிறகு அவனுக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் கீர்த்தியை இங்கே எப்படி தங்க வைக்க வேண்டும் என்று அவனுக்கு புரியாமல் அவன் தவித்துதான் கொண்டிருந்தான். பின் நான் சொல்றத கொஞ்சம் கேளுடி என்றான். என்ன உங்களுக்கு பிடிக்கல, நீங்க வேற மாதிரி இருக்கீங்க கார்த்திக் என்று மீண்டும் கோபத்தை கட்டுப்படுத்திதான் கார்த்திக் இருந்தான். எதுவும் பேசாம போய் கிளம்பு என்று மட்டும் சொன்னான். கீர்த்தி ஏற்கனவே பாதி பேக்கிங் செய்து வைத்திருந்தாள். அதை பார்த்ததும் கார்த்திக்கின் மனது இன்னும் தான் வலித்தது. அவள் உண்மையாகவே போக முடிவு செய்திருந்தாள். 1/2 மணி நேரத்திற்குள் அவர்கள் சென்னையை நோக்கி காரை ஸ்டார்ட் செய்தார்கள். கார் மெதுவாக சென்றது. கீர்த்தியும் கார்த்திக்கும் எதுவுமே பேசிக்கொள்ளவில்லை. அவர்கள் அப்படிதான் அங்கிருந்து புறப்பட்டார்கள். பின் கார்த்திக் கார் ஸ்டார்ட் செய்தவுடன் கீர்த்தி முன் சீட்டில் அமர்வாள் என்று நினைத்தான். ஆனால் அவள் எதுவும் பேசாமல் பின்புற சீட்டில் சென்று அமர்ந்தாள். அதுவே கார்த்திக்கிற்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்தியது. அவன் அப்பப்ப கண்ணாடி வழியாக அவளை பார்த்து கொண்டுதான் வந்தான். அவள் எதுவும் பேசவில்லை. அவள் கண்களிலிருந்து கண்ணீர் மட்டுமே இருந்தது. கிட்டத்தட்ட 5 மணி நேர பயணம். முழு வழியிலும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. கார் எங்கேயும் நிறுத்தப்படவில்லை. எந்த ஒரு ஷாப்பிங் எதுவுமே செய்யவில்லை. கார்த்திக்கின் கோபம் ஸ்டியரிங் வீலில் தெரிந்தது. பின் அப்படிதான் அவர்கள் சென்னையும் வந்து அடைந்தார்கள். பின் கீர்த்தி எங்க அம்மா வீட்டில் என்னை விட்டுடுங்க என்றாள். அவ்வளவுதான். கார்த்திக்குள் இருந்த கோபம் உச்சிக்கே சென்றது. கீர்த்தி, என்னை இன்னும் கோபப்படுத்தாத என்று பல்லை கடித்தபடி சொன்னான். ஆனால் கீர்த்தி எதையும் யோசிக்காமல் நான் அம்மா வீட்டுக்கு போகணும் என்றாள். பின் அதை கேட்டு கார்த்திக்கிற்கு கோபம் அச்சகட்டமாக தான் வந்தது. எப்படி இவளுக்கு என்ன சொல்லி புரிய வைப்பது என்று அவனுக்கு புரியாமல், அதெல்லாம் நீ அப்புறம் போலாம், இப்ப என் கூட வா என்றான். நான் போகணும் என்று உறுதியாக சொன்னான். கீர்த்தி, என்ன பாரு என்றான் கார்த்திக். கீர்த்தி பார்க்காமல் தலை குனிந்துதான் இருந்தாள். கண்களில் மட்டும் கண்ணீர். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுடி, அப்ப என்ன சொல்றதுன்னு தெரியலடி எனக்கு என்றான் கார்த்திக். அவன் பக்கம் இருந்த அவனுடைய யோசனையை அவளுக்கு அவன் எடுத்து சொன்னான். ஆனால் கீர்த்தி அதை கேட்கும் நிலையிலேயே இல்லை.
பின் என்ன சொல்வதென்று தெரியாமல் கீர்த்தி எதுவுமே பேசாமல் இருந்தாள். மீண்டும் கீர்த்தி என்றான். அவளை கண்ணாடியில் பார்த்து, நான் என் அம்மாட்ட போகணும் என்றாள். கார்த்திக்கு இப்போது அவனை தவிர வேறு யாரும் அவளுக்கு முக்கியமாக இருப்பது அவனுக்கு பிடிக்கவில்லை. அவள் அம்மா அப்பாவை கூட அவன் அப்படிதான் பார்க்கிறான். பின் மீண்டும் கீர்த்தி என்றான். அவள் எதுவுமே பேசவில்லை. கார்த்திக்கிற்கு என்ன செய்வது, என்ன சொல்வது, எப்படி இதை சரி செய்வது என்று புரியாமல் தவித்து கொண்டிருந்தான். கார்த்திக் அவளை பார்த்தான். ஆனால் அவள் முகத்தில் உறுதி இருந்தது. ஒரு வார்த்தை கூட பேசாமல் நேராக சுரேஷ் வீட்டிற்கு காரை ஓட்டினான். கீர்த்தி இறங்கி உள்ளே சென்றாள். அவள் ஒரு முறை திரும்பி பார்ப்பாள் என்று கார்த்திக் எதிர்பார்த்தான். ஆனால் அவள் பார்க்கவே இல்லை. கார்த்திக் மீண்டும் நின்று திரும்பி பார்த்து கொண்டேதான் இருந்தான். அங்கு எந்த ரெஸ்பான்ஸும் அவனுக்கு கிடைக்கவில்லை. பின் உடனே கார்த்திக்கும் முகத்தை திருப்பிக் கொண்டு கார்த்திக்கும் அங்கு இருந்து அவளை அழைக்க வேண்டும் என்றுதான் தோன்றியது. ஆனால் ஈகோ தடுத்தது. அடுத்த நொடி காரை வேகமாக திருப்பி அவளை திரும்பி கூட பார்க்காமல் அங்கிருந்து கிளம்பிவிட்டான். தொடரும். இந்த ஸ்டோரி இத்துடன் முடிகிறது. உங்களுக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்தது? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன நடக்கும், என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கெஸ்ஸையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் சப்போர்ட்டே இந்த கதையை இன்னும் அழகாக கொண்டு செல்லும். Thank you for watching and bye for everyone who watching my video. Thank you all.